டாக்ஸோபிளாஸ்மா அப்படிங்கிற பேரசைட்னால கேட்ஸ்குள்ள மட்டும்தான் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ ரேட்ஸோட மைண்டை மாற்றி கேட்டுக்கிட்ட அதை கொண்டு போய் அதை சாப்பிட வச்சு கேட்டோட வயிற்றுக்குள்ள போயிட்டு ரீப்ரொடியூஸ் பண்ணும். இதோட எக்ஸ் எல்லாம் கேட்டோட ஷிட் வழியா வெளியில வந்துடும். அப்படியே கிரவுண்ட்ல சில நாள் வாழ்ந்துட்டு இருக்கும். தென் ஏதாச்சும் ஒரு எலியோ இல்ல வேற ஏதாச்சும் ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள தொத்திக்கும். அதுகளோட மைண்டை மாற்றி அதுக்குள்ள பூனைக்கட்டை தூக்கிட்டு போயிடும். இதுகளோட தேவைக்காக அந்த ஹோஸ்ட்டை வந்துட்டு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. இத்தனைக்கு இது பெரிய ஒரு அனிமல் எல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிங்கிள் செல் பேரசைட். பிரெயின் கிடையாது, நர்வஸ் சிஸ்டம் கிடையாது. ஆனா இன்னொரு அனிமல்குள்ள போயிட்டு அதோட பிரெயினை வந்துட்டு இது கண்ட்ரோல் பண்ண முடியுது. இது ரேட்ஸோட நிக்கல. சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மூணுல ஒரு ஹியூமன் வந்துட்டு இந்த பேரசைட்டை கேரி பண்ணிட்டு இருக்காங்களாமா. நம்ம மைண்ட் என்னதான் மொத்தமா கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னாலும் சில விஷயங்கள்ல இந்த பேரசைட் கண்ட்ரோல் பண்ணுதாமா. சில இம்பல்சிவான டெசிஷன் எடுக்க வைக்கிறது, ரிஸ்க் எடுக்க வைக்கிறது, ரெக்லஸா வண்டி ஓட்ட வைக்கிறது, சில மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்ல கூட இந்த பேரசைட் வந்துட்டு ஒரு காரணமா இருக்குது. இது எல்லாத்தையும் விட ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சில உல்ஃப்ல வந்துட்டு இந்த பேரசைட்டை விட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அந்த பேரசைட்னால பாதிக்கப்பட்ட உல்ஃப் வந்துட்டு அந்த பேக்குக்கு லீடர் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமா இருந்திருக்கு.